ஒரு வார்த்தை சொன்னால் அது நிறைவேறும். நிச்சயமாய் உன் குடும்பத்தை துளிர்விட வைப்பார். Even though it is 27 years, if the Lord has spoken a word, it will be fulfilled. The Lord will make it sprout in your life. தேவனுடைய வார்த்தை ஒருபோதும் பொய் சொல்லாது. The word of God will never tell a lie. அவர் உனக்கு சொன்னதை அவர் கட்டாயம் செய்வார். What he has told unto you definitely will perform it. தேவனிடத்திலிருந்து 3 காரியங்கள் வருகிறது. 3 things are coming from God. ஒரு ஜெபத்திற்கு தேவனிடத்திலிருந்து 3இல் ஏதாவது ஒரு பதில் வரும் என்று ஒரு மனிதன் சொன்னான். A man said for a prayer, one out of the 3 things will come from God. ஒரு காரியத்துக்கு நீ ஜெபித்த உடனே, when you pray for a particular thing, உடனே கர்த்தர் சொல்றார் ஆமென் ஆக கடவுதுன்னு சொல்றார். the Lord says amen, it will happen so. இன்னொரு காரியத்துக்கு அதே காரியத்துக்கு நீ சரியாக ஜெபிக்காத பட்சத்தில், இல்லாவிட்டால் அது தேவனுடைய திட்டம் இல்லை என்றால் என்ன சொல்லுகிறார்? If it is not a proper prayer, if it is not the will of God, what does he say? நான் உனக்கு இதை கொடுக்க விரும்பவில்லை, நான் இதை கொடுக்க விரும்புகிறேன் என்று அடுத்த ஆப்ஷனை உனக்கு வெளிப்படுத்துகிறார். The next counsel is, I don't want to give this to you, but I will give another thing. இந்த 2 காரியமும் உனக்கு சொல்லலைன்னா உனக்கு நான் செய்வேன், கொஞ்சம் வெயிட் பண்ணுன்னு சொல்றார். ஏனென்றால் அவருடைய வேளை வரும்பொழுது உனக்கு அதை செய்கிறார். If he is not telling to these replies, it means you wait, when his time comes he will do it. ஆனா செய்ய மாட்டேங்கிற பதில் மட்டும் உனக்கு கிடையவே கிடையாது, சொல்லவே மாட்டார். Never he will give the reply that I will not do it. ஒன்று அவருடைய பிளான் உனக்கு சொல்வார். ஏன்னா நீங்க ரொம்ப பிளான் வச்சிருக்கீங்க, அதெல்லாம் தேவ சித்தமாங்கிறது உங்களுக்கே தெரியாது. And you have many plans, therefore God will reveal his plan. You do not know what your plan is. தாவீதின் குடும்பம் என்பது சாலமோனுக்கு பின்பாக அப்படியே சிதற ஆரம்பித்து விட்டது. The family of David was scattered after Solomon. குடும்பத்திலே பிரிந்து போய், வருஷக்கணக்காக விலகி போய், வாழ்க்கையிலே ஒன்றாக சேர முடியாமல், வாழ்க்கை வருங்காலம் இப்படியே போய்விடுமா என்கிற ஒரு கேள்வியோடு வந்திருக்கிற சகோதரனே சகோதரியே, உன்னுடைய வாழ்வில் துளிர்விட வைக்கும்படியாகத்தான் இந்த கூட்டத்தில் கர்த்தர் உன்னோடு பேசுகிறார். The Lord God is speaking to this meeting with the intention that you are, even though you are separated, you have come to the experience of not sprouting. God wants to do that. For that he is speaking to you. ஏசாயா 11ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது, The book of Isaiah chapter 11 verse 1. ஈசா என்னும் அடிமரத்திலிருந்து ஒரு துளிர் தோன்றும், A spring will come out of the tree that is Jesse. அவன் வேர்களில் இருந்து ஒரு கிளை எழும்பி செழிக்கும். From his roots a branch will come and will blossom. பிரியமானவர்களே, உங்களுடைய குடும்ப வாழ்க்கையை மறுபடியும் துளிர்விட வைக்கும்படியாகவே கர்த்தர் உன்னோடு பேசிக் கொண்டிருக்கிறார். The Lord God is speaking at you so that your family life may be made to sprout once again. தேவன் வல்லமையுள்ளவர், உண்மையுள்ளவர். அவர் உன்னுடைய வாழ்க்கையை வசந்த காலமாய் அவர் மாற்றப் போகிறார். The Lord is mighty, he is powerful, he is faithful. He will definitely change your life as summer. துளிர்விட முடியாத உன்னுடைய சூழ்நிலைகளை அவர் மாற்ற முடியும். The situations where you cannot sprout, the Lord can change all the situations. முதலாவது தேவனுடைய வல்லமையை நீங்கள் விசுவாசியுங்கள். First of all, you believe the power of God. ஆமோஸ் 9ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது, Amos chapter 9 verse 12 we read, நான் விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை திரும்ப எடுப்பிப்பேன். I will raise back the tabernacle of David which is fallen. அதன் திறப்புகளை நான் அடைப்பேன். I will just shut the breaches thereof. பழுதாய் போனதை நான் சீர்படுத்துவேன். All the repaired things I will set right. பூர்வ நாட்களில் இருந்தது போல உன்னுடைய குடும்பத்தை மறுபடியும் நான் ஸ்தாபிப்பேன் என்று இந்த கூட்டத்திலே முதலாவது குடும்ப வாழ்க்கையிலே போராடுகிறவர்களுக்கு கர்த்தர் சொல்லுகிறார். The Lord says to the people who are struggling in their family life that I will establish you in your family life as in the olden days. ஒரு தேவனுடைய பிள்ளையினுடைய எல்லா காரியங்களும் அழிந்து போனாலும் அந்த அடிமரம் துளிர்விடக்கூடிய அந்த சக்தி தேவனுக்கு இருக்கிறது. And even though all aspects of the family life of a man is destroyed, the branch, the bottom of the tree will have life. The word of God is having that power. எத்தனை வருஷம் ஆனாலும், எத்தனை வருடம் நீ பிரிந்து போயிருந்தாலும், உன்னுடைய குடும்பம் சிதறி போயிருந்தாலும், தேவன் இந்த கூட்டத்தில் உனக்கு சொல்லக்கூடிய வார்த்தை, உங்கள் ஒவ்வொருவருக்கும் சொல்லக்கூடிய வார்த்தை, உங்களுடைய குடும்ப வாழ்வை நான் மறுபடியும் ஈசா என்னும் அடிமரத்தில் இருந்து ஒரு வேர் எழும்பி செழிக்க வைத்தது போல உங்களுடைய குடும்பத்தை நான் மறுபடியும் செழிக்க வைப்பேன் என்று தேவன் உங்களுக்கு சொல்லுகிறார். Even though it is many years back that your family got separated, you think that is there no hope of unification, joining, but the Lord gives a promise, just like he made a branch come out of the root of Jesse, the Lord will make your life blossom. ஒருவேளை உன்னுடைய குடும்பம் சீர்பட முடியாததற்கு நீ ஒரு காரணமாக இருந்தால், இன்றைக்கு தேவனுடைய வார்த்தை கேட்கும் பொழுது, என் குடும்பம் துளிர் விடுமா என்கிற ஒரு கேள்வியை நீ கேட்டுக்கொண்டிருக்கும் பொழுது, துளிர் விடுகிறதற்கு நீ ஒரு காரணமாக உன்னை தாழ்த்த வேண்டியதும் அவசியம். Perhaps you may be responsible for the non-sprouting of family. When you are listening to the word of God, you have to humble and accept the word of God so that you may be an instrument for the sprouting. ஆண்டவராகிய இயேசு சொல்லி எத்தனையோ நூற்றாண்டுகளுக்கு பின்பு அந்த அத்திமரம் யூதர்கள் துளிர் விடுவது உண்மையானால், உன்னுடைய வாழ்வையும் அவர் உன்னுடைய
உன்னுடைய குடும்பத்தையும் உன்னுடைய பிள்ளைகளுடைய குடும்பத்தையும் உன்னுடைய சந்ததியையும் அவர் துளிர்விட வைப்பார். After Lord Jesus Christ has spoken and thousands of years passed by, the Jewish people able to sprout, then Lord speaks, definitely the Lord will make your family and children sprout. அவர் உன்னுடைய வாழ்வை மாற்றி ஒளிமயமாக மாற்ற அவருக்கு வல்லமை இருக்கிறது. The Lord will change your life and make it a illuminating one. அந்த ஈசா என்னும் அடிமரம் அது மறுபடியும் துளிர்விட ஆரம்பித்தது. The stem of the Jesse will once again blossom. அந்த விழுந்து போன தாவீதின் கூடாரம் தூக்கி எடுத்து அதே ஸ்தானத்திலே நிறுத்தப்பட்டது. The fallen tabernacle of David was raised back and it was established in the same place. யாராவது உங்களுடைய குடும்ப வாழ்க்கை இனி சரிபடாது என்று பிசாசு சொன்னால் அதை நம்பாதிருங்கள். If the devil is saying unto you, never your family can be united, do not believe it. இன்னைக்கு अनेक தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே கர்த்தர் அற்புதங்களை செய்து கொண்டு வருகிறார். Today the Lord is performing wonders in many children of God. இன்றைக்கு இன்னொரு பகுதியிலே अनेक தேவனுடைய பிள்ளைகள் வறுமையிலும் தரித்திரத்திலும் ஆசீர்வாத குறைவிலும் மிகவும் தாழ்ச்சியான நிலவரத்திலே ஒரு கூட்டம் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. On the other hand, a group of people of God living in poverty, penury and in a very low state of life. இன்னைக்கு अनेक தேவனுடைய பிள்ளைகள் ஆசீர்வாத குறைவினால் தள்ளப்படுவதை நாம் பார்க்கலாம். We see many people cast down with the lack of blessings. ஆனால் அவர்கள் என்ன நினைக்கிறார்கள், அந்த லாசர்வரி போல தரித்திரனாய் இருந்தாலும் எப்படியோ ஒரு ஓரத்திலே ஓடி நாம் நித்தியத்தை பெற்றுவிடலாம் என்று எண்ணுகிறார்கள். நல்லது. What they think, I may lead a poor life like Lazarus, I will have a place in heaven in the corner. With that intention they go, it's good. நம்முடைய நோக்கம் பொருளாதார ஆசீர்வாதம் மாத்திரம் அல்ல. Our intention is not only the economical blessings. ஒருவன் இம்மைக்காக கிறிஸ்துவை பின்பற்றுவானானால் அவன் பரிதபிக்கப்படத்தக்கவன் என்று வேதம் சொல்லுகிறது. The word of God says, if a man has hope in this world only for the world in Christ, he is most miserable. ஆனால் அதே நேரத்திலே இம்மையிலே அவனுக்கு தேவையானது கொடுக்கப்பட வேண்டும். அவன் புறஜாதியினிடத்திலே கையேந்த கூடாது. In the meantime, whatever his needs in this world should be provided unto him, and he should not go and beg to the Gentiles. ஒரு ரட்சிக்கப்படாத ஒரு தேவனுடைய பிள்ளையினிடத்திலே போய் அவன் கையேந்த கூடாது. He should not extend his hand to an unsaved child of God. ரட்சிக்கப்படாத உன்னுடைய குடும்பத்திலே போய் நீ கையேந்த கூடாது. You should not beg going before your unsaved family members. அந்நிய மார்க்கத்தாரிடத்திலே போய் நீ கையேந்த கூடாது. You should not beg going to the people following other religions. கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது. Those who seek the Lord will not find anything lacking. உனக்கு அன்றன்று உள்ள படியாவது அளந்து கொடுக்கப்பட வேண்டியது அவசியம். It is essential, at least your daily bread should be given unto you. அருமையான தேவனுடைய பிள்ளையே, இந்த சத்தத்தை தேவன் ஏன் உன்னோடு பேச விரும்புகிறார்? Oh beloved child of God, why the Lord wants to speak unto you this truth? இந்த மார்க்கம் உன்னை வெறுமையாய் மாற்றிக் கொண்டிருக்கிறதா? Is this religion make you empty? இந்த சத்தியம் உன்னை கடனாளியாக மாற்றுகிறதா? Is this to make you a debtor? இந்த உபதேசம் உன்னை பிச்சைக்காரனாக மாற்றுகிறது? Is this doctrine make you a beggar? அப்போஸ்தல உபதேசம் என்பது ஒரு மனிதனை ஐஸ்வரியவானாய் தரித்திரனை ஐஸ்வரியவானாய் மாற்றுகிற ஒரு உபதேசம். Apostolic doctrine is a doctrine which is making a poor man as a rich man. அதற்காக நீ கோடீஸ்வரனாக மாறி தேவன் எங்கே என்று நீ கேட்கும்படியாக அல்ல. For that not that you should become a multi-millionaire, question where is God? ஆனால் நீ கடைசி வரை கடன் கொடுப்பவனாய் இருக்க வேண்டுமே தவிர கடன் வாங்குகிறவனாக நீ வாழ்ந்து விடக் கூடாது. அப்படியானால் நீ தோற்று போய் கொண்டிருக்கிறாய். Until the end of life you should be a person lending money, you should not be receiving loan from others. If it is so, you have failed in your life. இரண்டாவதாக கர்த்தர் உன்னுடைய குடும்பத்தை முதலாவது அவர் துளிர்விட வைக்க போகிறார். குடும்ப வாழ்வில் உள்ள பிரச்சனைகள், போராட்டங்கள், கவலைகள், பிரிவினைகள், சண்டைகள், வேறுபாடுகள், விரோதங்கள், பகைகளை அவர் முதலாவது களைந்து அதுக்குள்ளே இருந்து ஒரு அன்பு, ஐக்கியம், சமாதானம், இளைப்பாறுதலை துளிர்விட வைப்பார். Secondly, the Lord will take away all kinds of bitterness, enmity, hatred and all evil things from your family life, and the Lord will give instead of that love, joy, peace and other good